ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். நான் ஒரு வசனம் ஒன்று படித்தேன். ஆக்சுவலாக அந்த வசனம் என்னன்றது மறந்து போச்சு. பட் அந்த கருத்து மட்டும் ஞாபகம் இருக்குது. பட் என்ன கிழமை இதெல்லாம் மறந்து போச்சு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த அது என்னென்னா, எனக்கு வந்து மத வேறுபாடுகள், ஜாதி வேறுபாடு, ஜாதி மத வேறுபாடு வந்து எதுவுமே எனக்கு கிடையாது. நான் வந்து ஒருத்தர் சொல்கிறார், நான் வந்து வெள்ளிக்கிழமையானா மசூதி போவேன், ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போவேன், செவ்வாய்க்கிழமையானா கோவிலுக்கு போவேன். எனக்கு வந்து ஜாதி மத வேறுபாடுகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் பிச்சைக்காரன். அவருக்கு ஏதாவது ஜாதி மத வேறுபாடு இருக்காங்க? எந்த சாமியாவது நீ எங்கள் ஆளுகளில் இங்கே வராதுன்னு சொல்லுதா? அப்படி இல்லை. ஆனால் நம்ம மனுஷங்களை மட்டும் பாருங்களேன், நமக்குன்னு ஒரு இதை பிரித்து வச்சுக்குவோம். ஸோ எல்லாமே ஒன்றுன்னு நினைக்க மாட்டோம். பட் இந்த இந்த இது வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு அற்றவன் நான், எல்லாத்துக்கும் எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற மாதிரி. பிச்சைக்காரன் கூட எதுவுமே பார்க்குறதில்ல பாருங்கள். அவங்களும் நம்ம மாதிரி மனுஷங்க தான். பட் நம்ம ஹிந்துனா ஹிந்துக்கு தான் போகணும், முஸ்லீம்ஸ்லாம் இருப்பாங்க முஸ்லீம் மட்டும்தான் போவாங்க, கிறிஸ்டின் இருக்காங்க அதுக்கு மேலே அவங்க அதுக்கு மட்டும்தான் போவாங்க அப்படிங்கலாம் பிரித்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் ஏன் இப்படியெல்லாம் பிரித்து வச்சாங்கன்னு முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு காரணமாக தான் இருக்கும். பட் இப்போ அதுக்கப்புறம் வந்த முன்னோர்கள் வந்து அதுக்கு வந்து சரியானபடி எடுத்து சொல்ல தெரியலை. பட் இது வந்து ஒரு ஜாதியின் அடிப்படையில் பிரித்து அது வேறு மாதிரி வன்முறையாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் வந்து அதை வந்து கரெக்டான முறையாக தான். இப்போ ஒரு ஒரு பள்ளிக்கூடமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து டீச்சர்ஸ் போட்டால் தான் ஒரு கிளாஸஸ்க்கும் ஸோ அவங்க மெயின்டைன் பண்ண முடியாது. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு அவங்க மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வகையில் கூட இருக்கலாம். பிரித்து வச்சு இந்த தொழிலுக்கு நீ, இந்த தொழிலுக்கு நீ அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது நாளடைவில் அப்படியே மாறி 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 இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு மாதிரி ஜாதி மத வன்முறைகள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க ஜாதி மதம், ஜாதிங்கிற எல்லாருக்கும் ரத்தம் ஒன்று தானே. ஸோ எல்லா இடத்துலையும் கேட்ட டைலாக் தான் அது. எல்லாருக்கும் ரத்தம் ஒன்று தான், எல்லோரும் மனுஷங்க தான். ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா மூக்கில்? ஏதாவது எல்லாருக்கும் படைச்ச உறுப்பு தான். உனக்கும் அதே உறுப்பு தான் இருக்குது, உடல் உறுப்புகளை பொறுத்து. ஏதாவது ஓன் ஜாதியில் வேறு மாதிரி இருக்கா? அப்படி கிடையாது. பட் நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அந்த வசனத்தை படித்து எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை சொல்லணுங்கிறக்காண்டி தான் இது பண்ணேன். இன்னொன்று, இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிலாம் வந்து கடவுளாங்க இது பண்ணுறாரு. அப்போ உள்ள முன்னோர்கள் இது பண்ணாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் வர 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 அந்த இடைப்பட்ட முன்னோர்கள் வந்து கொஞ்சம் அந்த அறியாமையில் வந்து வேறு மாதிரி இது பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு பெரிய இதுவாகவே பார்க்குறாங்க. நிறைய இடங்களில் பார்க்கல எனக்கு அதெல்லாம் சங்கடம் வரும். என்ன நான்லாம் வந்து அது எதையுமே பார்க்க மாட்டேன். எல்லாமே மனுஷன், எல்லாத்துக்குள்ளேயுமே ஆத்மஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது. இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இதில் எங்கேருந்து வந்துச்சு ஜாதி மத வேறுபாடு? எல்லாமே சொல்லு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிலாம் பேசுகிறாங்க. இப்போ இந்த மேல் ஜாதியில் பேசுகிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. பட் நான் தப்பாக சொல்லலை, பொதுவில் சொல்கிறேன், யாரையும் மீன் பண்ணியும் சொல்லலை. பட் மேல் ஜாதியில் இருக்கிறவங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களும் அந்த ஜாதியில், அவங்க வீட்டில் எதுவும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். அவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது, அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் கடவுளாங்க சொன்னிச்சு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போகவே மாட்டாங்க. அதேமாதிரி அவங்கள உள்ளே விடவும் மாட்டாங்க. இதெல்லாம் என்ன இதுன்னே எனக்கு தெரியல. பட் இப்படி பேசுகிற மனுஷங்க, அதாவது மேல் ஜாதியில் நான் அப்படி பேசுகிற இந்த உடம்பெடுத்த இந்த ஆன்மா நெக்ஸ்ட்டு பிறவியில் போய் அதே ஜாதியில் போய் பிறக்கும், அதே ஜாதியில் ஒரு குழந்தையாக வளரும். அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ சொல்கிறீங்களே இந்த ஜாதியில் இவர் இன்னார் மையன் என்னார் குலத்தை சேர்ந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க திடீர்னு இறந்து போகிறாங்க. அந்த ஆன்மா அடுத்த பிறவி எடுத்து அந்த ஜாதியில் போய் பிறக்கும். ஸோ இதில் எங்கேருந்து ஜாதி மத வேறுபாடுகள் வந்துச்சு? முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்கன்னா அதுக்கான வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வந்து இருக்கும். அவங்க பிரித்த எதுவுமே தப்பானதாக இருக்காது. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு இதை பகுத்து கொடுத்து இதை நீ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வச்சா இந்த உலக நன்மைகள் கரெக்டாக போகும் அப்படிங்கிறக்காண்டி பிரிச்சிருக்கலாமே தவிர, மனுஷ பயலுக்கு தான் இடையில தான் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சாரி, ஏதோ தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.